யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது மக்கள் திலகம் நடித்து தேவர் பிலிம்ஸ் தயாரித்த படங்களை பற்றி பார்க்கப் போகிறோம். தேவர் பிலிம்ஸ் மக்கள் திலகத்தை வைத்து கிட்டத்தட்ட 16 படங்கள் தயாரித்திருக்கிறார். அவற்றில் பல படங்கள் 100 நாளுக்கு ஓடியிருந்தாலும் குறைந்தபட்சம் 50 நாளுக்கு மேலே நிறைய படங்கள் 50 நாள்னால் 20 தியேட்டருக்கு மேலே தான் ஓடும் மினிமம். அப்படி ஓடிருக்கு. தாய்க்கு பின் தாரம் செப்டம்பர் 14, 1956 வர்றதா விளம்பரம் வந்துச்சு. ஆனால் வந்தது செப்டம்பர் 21. தேவர் என்றைக்குமே கொடுத்த டேட்டு தப்பாது. ஆனால் இந்த படத்துக்கு முதல் படத்துக்கு கொடுத்த டேட் மாறி போச்சு. ஏன்னா காரணம் அந்த நேரத்தில் அவருக்கு தேவர் சவுண்டாக இல்லை. முதல் படம்லாம் கையில் பணம் நிறைய இல்லை. வெறும் 10,000 தான் வச்சுருந்தார். திருநெல்வேலியில் ரத்னாவில் போட்டாங்க இந்த படத்தை, தாய்க்கு பின் தாரத்தை. 10,000 வச்சு எடுக்க ஆரம்பித்தார் தேவர். எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்து நாகிரெட்டிட்ட காமிச்சார். அவர் படத்தை பார்த்துட்டு படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபைனான்ஸ் பண்ணார். ஃபைனான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்து முடித்தாங்க. படத்தில் பாடல்கள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கும். ஆஹா நம்ம ஆசை நிறைவேறுமா, இது போல் ஒரு பாட்டு. அப்புறம் தந்தையை போல் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேவர் பிலிம்ஸ் முதல் படமில் சிரத்தையாக எடுத்தாங்க. படமும் நல்ல வெற்றி பெற்றுனா அந்த 1956 வெளிவந்த 3 படங்களுமே கதாநாயகி பானுமதி தான், கதாநாயகன் எம்ஜிஆர். அந்த 3 படங்களுமே 100 நாட்களும் அதற்கு மேலும் ஓடிச்சு. அதில் முதல் படம் அலிபாபா, அதுவும் 150 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அடுத்த படம் மதுரை வீரன் 180 நாள் ஓடிச்சு. இந்த படமும் கிட்டத்தட்ட 147 நாள் அதிகபட்சமாக ஓடிச்சு. தேவர் ஃபிலிம்ஸ் எப்போவுமே 6வது வாரத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. அது வழக்கமாக எல்லா படத்துக்குமே நடக்கும். அது 6வது வாரம் ஆனோடனே ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் அந்த படம் அது பாட்டுக்கு பிக்கப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த படம் தாய்க்கு பின் தாரம் கிட்டத்தட்ட 50 நாள் 50 தியேட்டருக்கு மேலே ஓடிச்சு. 100 நாள் ஓடினதை பற்றி நம்ம பார்க்கலாம். சென்னையில் ரிலீஸ் ஆன 2 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சென்னை சித்ரா, தாய்க்கு பின் தாரம் சென்னை சித்ராவில் 117 நாள். அப்புறம் சென்னை கிருஷ்ணாவில் 119 நாள் ஓடிச்சு. ஆக 2 தியேட்டரில், சென்னையில் 2 தியேட்டரில் 100 நாட்களை தாண்டியது. அப்புறம் மதுரையில் மட்டும் 2 தியேட்டரில் போட்டாங்க. மதுரை சந்திரா, மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சியில் 100 நாள் தாண்டிச்சு. சென்னை உமாவில் 84 நாள். அப்புறம் மதுரை மீனாட்சியில் 100 நாள் தாண்டிச்சு. மதுரை சந்திராவில் 61 நாள். மதுரையில் முதலாக 2 தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 2லேயுமே 50 நாள் தாண்டின படம் தாய்க்கு பின் தாரம் தான். மதுரை மீனாட்சியில் 100. ஆக மதுரையில் ஒரு நல்ல வெற்றி பெற்ற படம். அப்புறம் திருச்சியை பார்த்திங்கன்னா, திருச்சியிலையும் மதுரை சந்திரா 61. திருச்சியிலையும் அதிக நாள் ஓடிச்சு, 117 நாள்னு நினைக்கிறேன். திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் சேலம். திருச்சி ராக்ஸியில் 147 நாள், அதாவது 21 வாரம் திருச்சி ராக்ஸியில். அப்புறம் மதுரை சேலம் ஓரியண்டலில் 119 நாள், சேலம் ஓரியண்டலில். ஆக எல்லா ஊர்களையும் சிறப்பாக ஓடின படம் தான். வெள்ளி விழா ஓட வேண்டிய படம். அப்புறம் கோயம்புத்தூர் ராயல் தியேட்டரில் 119 நாள். அப்புறம் பெங்களூர் ஸ்டேட்ஸ்லேயும் ஓடிச்சு, இலங்கை கேட்டிலையும் ஓடிச்சு. ஆக மொத்தம் 8 தியேட்டரில் கிட்டத்தட்ட 100 நாள் ஓடிச்சு. தாய்க்கு பின் தாரத்துக்கு பிறகு அதே வருடம் சிவாஜி கணேசன் நடித்த படத்தை பார்த்திங்கன்னா 7 படத்தில் நடிச்சிருந்தார். 7 படத்தில் 2 படம் மட்டும் 100 நாள் சிரமப்பட்டு ஓட்டினாங்க. பெண்ணின் பெருமை 1, பெண்ணின் பெருமை ஒரு 2 தியேட்டரில் 100 நாள் ஓட்டினாங்க. அதே மாதிரி அமரதீபம் கேசினோ பிராட்வே, பெண்ணின் பெருமை கேசினோ க்ரௌன் 2 தியேட்டரில் ஓட்டினாங்க. இந்த சாந்தி க்ரௌன் புவனேஸ்வரி வர்றதுக்கு முன்னாடி இந்த கேசினோ தான் உங்களுக்கு மெயின் தியேட்டர். இதில் தான் உத்தமபுத்திரனே 100 நாள் ஓட்டினாங்க. கேசினோவை போட்டு 100 நாள் ஓட்டுறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் 1961 சாந்தி தியேட்டர் வந்த உடனே எல்லாத்தையும் நிப்பாட்டி சாந்தியில் மட்டும்தான் ஓட்டுவாங்க. வேறு எந்த தியேட்டர்லேயும் ஓடாத படம் அது. இதுதான் நின்று கவனமாக ஓட்டுவாங்க. பெண்ணின் பெருமை 100 நாள், அதே மாதிரி அமரதீபமும் 100 நாள் ஓடிச்சு. சரி நேயர்களே, நாம் தாய்க்கு பின் தாரம் வெற்றியை நன்றாக பார்த்து விட்டோம். அடுத்த இதில் தாய் சொல்லை தட்டாதே போன்ற படங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.